என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவருக்கு தெரியும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் பக்தியிலே மிக உயர்வானவர் என்று இறைவனுக்கு தெரியும். அந்த பக்தியை உலகறிய செய்ய வேண்டுமென்றால், இந்த கூட்டத்திற்குள்ளே நீங்கள் தனித்து தெரிய வேண்டுமென்றால், அதற்கான வினைகளில் நீங்கள் ஈடுபட்டு உங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றார். அதிலே நீங்கள் மிளிர்கிறீர்கள். அப்படிங்கும் போது உங்களுடைய பக்தியானது இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, அந்த பிரபஞ்ச வெளியிலே பறந்து கிடக்கும். பிரபஞ்ச வெளியிலே பறந்து கிடக்கும். அந்த சோதனைகள் உங்களுக்கு வராமல் இருந்திருந்தால், நீங்கள் அதை செயல்பாடாக காட்டாமல் இருந்திருந்தால், இன்றைய காலகட்டத்திலே நாயன்மார்களின் பெயர்கள் எப்படி நிலைத்திருந்திருக்கும்? அதை தாண்டி பல சித்தர்களும் அதே போல நிறைய சிவனடியார்களின் பெயர்களும் இன்ற காலத்தினால் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எப்படி என்றால், பல கட்ட அந்த கர்மாக்களையும் தாண்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்து, அது எவ்வளவு கடினமாக வேலையாக இருந்தாலும்